Joga de pra cima e empurra a buceta de frente. Joga de pra cima e empurra a buceta de frente pra trás. ஹை கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸாம்பிள் 8.3 பார்ப்போம். கொஸ்டின் ரீட் பண்ணுவோமா? ஓகே. லெட்டஸ் அஷ்யூம் தட் த ஷேப் ஆஃப் அ சோப் பபிள் இஸ் அ ஸ்பியர். அதாவது ஒரு சோப் பபிள் எடுத்துக்கிறாங்க, அதோட ஷேப் எப்படி இருக்குது? ஸ்பியர் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்பியர்னால் உங்களுக்கு தெரியும், ரவுண்ட் ஷேப் மாதிரி தான். ஸோ use linear approximation to approximate the increase in the surface area of a soap bubble as its radius increases from 5 cm to 5.2 cm. அதாவது இப்போது அதோட ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கான். அது எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 5.2 சென்டிமீட்டராக இன்க்ரீஸ் ஆகுதான். இப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அப்ராக்சிமேட்டாக வந்து லீனியர் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணி எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா அந்த ஸ்பியரோட, அதாவது இந்த சோப் பபிளோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிங்க, லீனியர் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பர்சன்டேஜ் எரரையும் வந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சோப் பபிள் வந்து அதோட ஷேப் வந்து ஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ வாங்க நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போது ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். என்னது? 4πr² அப்படின்னு நமக்கு தெரியும். சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலா தான் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு வந்து என்னென்னா சேஞ்ச் இன் ஸ்பியர், சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு 5.2 மைனஸ் எஸ் ஆஃப் 5 இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இங்கே ரெண்டாவது எழுதினீங்களா, இதை வந்து எஸ் டேஷ் ஆஃப் அதை எழுதிக்கோங்க. அதே மாதிரி 5.2 மைனஸ் 5 இது போட்டிங்கன்னா கரெக்டாக. அப்புறம் அப்ராக்சிமேட்லி எஸ் டேஷ் ஆஃப் 5.2 மைனஸ் 5 அப்படின்னா 0.2. இப்போ என்னென்னா இப்போ எஸ் டேஷ் ஆஃப் 5 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எஸ் ஆஃப் ஆர் தான் நம்ம எடுத்துட்டோம்ல, இது எஸ் டேஷ் ஆஃப் ஆர் வந்து கண்டுபிடிங்க. 4πr². இப்போது இந்த 2 வந்து நமக்கு பவரில் இருந்துச்சுன்னா அது முன்னாடி வந்துடும். அப்போது முன்னாடி வந்துச்சுன்னா 2 × 4 அப்படிங்கும் போது 8ஆக மாறிடும். ஸோ பை அப்படியே இருக்கும், ஆர் அப்படியே இருக்கும். ஓகே. இப்போது இதில் வந்து நம்ம 5 சப்ஸ்டியூட் பண்ணணும். எஸ் டேஷ் ஆஃப் 5 தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 5 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 8π × 5. அப்போது 8 5s ஆஃப் 40 பை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிரும். கரெக்டாக? இல்லை இது அப்படியே நீங்கள் எழுதினாலும் ஓகே தான். ஸோ நான் அப்படியே வேணால் எழுதிக்கிறேன். 8π5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணதை அப்படியே எழுதிக்கிறேன். 0.2 அப்படியே இருக்கட்டும். இப்போது நான் 5 × 2 பண்ணேன் அப்படின்னா 10. அதுவே 0 ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சோம் அப்படின்னா 1 பாயிண்ட்டு. ஸோ 1. அப்போ அதை அப்படியே விட்டுடலாம். ஸோ 8π × 1 அப்படிங்கும்போது 8π தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 8π. நான் சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சேன். அதுக்கு ஆன்சர் வந்து 8π. இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா, அதனால் இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும். சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். இது வந்து அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்சது. எக்ஸாக்ட் கால்குலேஷனும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறேன். எக்ஸாக்ட் கால்குலேஷன். எக்ஸாக்ட் கால்குலேஷன் வந்து கண்டுபிடிக்கணுமா? ஸோ எக்ஸாக்ட் கால்குலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே தான். எஸ் ஆஃப் 5.2 மைனஸ் எஸ் ஆஃப் 5 கண்டுபிடிக்கணும்னா இப்போ நீங்கள் வந்து நார்மலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். எஸ் ஆஃப் 5.2வா? அப்போது 4π × 5.2 the whole square minus 4π × 5² இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போது 4π × 5.2 the whole square அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 5.2 × 5.2 போட்டிங்க அப்படின்னா 27.04ங்கிற ஆன்சர் வந்து வரும். அதுவே
இங்கே வந்து 5 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 25ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா சாரி கைஸ் ஒரு நிமிஷம். இப்போ இதை நீங்கள் அடுத்தது சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா 108.16 பை மைனஸ் 100 பை அப்படின்னு கிடைக்கும். அது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 8.16 பை. இங்கே வந்து நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் போடணும், ஏன்னா அது வந்து நம்ம சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறனால. இப்போது எக்ஸாக்ட் கால்குலேஷனும் கண்டுபிடிச்சாச்சு, அப்ராக்சிமேட் கால்குலேஷனும் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு சேஞ்ச் இந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எதுக்காக நம்ம வந்து அப்ராக்சிமேஷனும் கண்டுபிடிச்சோம், ஆக்சுவலும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, நமக்கு கொஸ்டினில் பர்சன்டேஜ் எரர் வந்து கேட்டிருந்தாங்க. கரெக்டாக பர்சன்டேஜ் எரர் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100 ஃபார்முலா இருக்குது. ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100. ஸோ ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100 இப்போது ரிலேட்டிவ் எரருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ ஆக்சுவல் கால்குலேஷன் கண்டுபிடிச்சிங்களா, அதை எழுதிக்கோங்க. 8.16 பை மைனஸ் இப்போ முன்னாடி கண்டுபிடிச்சிங்களா என்னது அப்ராக்சிமேஷன், அதை வந்து எழுதிக்கோங்க. 8 பை மாட் போட்டுக்கோங்க, டிவைட் பை எக்ஸாக்ட் வேல்யூ 8.16 பை இன்ட்டு 100. இதான் வந்து ரிலேட்டிவ் எரர். ஸோ இது நம்ம மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணி இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 1.9607%. இதான் வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கும் ஃபைனலாக. ஸோ அவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். என்ன சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டாங்க, பர்சன்டேஜ் எரர் கேட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். பர்சன்டேஜ் எரருக்கு ஆன ஃபார்முலா வந்து இதுதான், ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100. ரிலேட்டிவ் எரரோட ஃபார்முலா வந்து எழுதி காமிச்சிடுறேன். ரிலேட்டிவ் எரர் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து மாட்குள்ள ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ divided by actual value. இதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். ஸோ தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.